தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. ஊழல் நிறைந்த மற்றும் திறமையற்ற திமுக அரசு ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த தமிழகத்தை தீவிரவாதிகள் மற்றும் சமூக விரோதிகளின் பாதுகாப்பான புகலிடமாக மாற்றிவிட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் இரக்கமற்ற குற்றவாளிகள் நடமாடும் இடமாக தமிழகம் மாறியுள்ளதால் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு தற்போது சீர்குலைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் திறமையான மற்றும் மதிக்கத்தக்க IAS அதிகாரிகள் என்று மாநில நலனை புறந்தள்ளிவிட்டு ஒப்பந்ததாரர்களுக்கான டெண்டர்களை சரி செய்வதிலேயே மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். மாநில மற்றும் தேச நலன்களுக்காக செயல்படுவதற்கு பதிலாக ஊழல் மலிந்த திமுக அரசு தனது ஓட்டு வங்கி அரசியலுக்காக இத்தகைய குற்றச்செயல்களை கண்டும் காணாமல் மௌனமாக வேடிக்கை பார்ப்பதாக அவர் சாடியுள்ளார். திமுக அரசின் இத்தகைய சமரச போக்கு தமிழகத்தின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக அண்ணாமலை காரசாரமாக தெரிவித்துள்ளார். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. ஊழல் நிறைந்த மற்றும் திறமையற்ற திமுக அரசு ஒரு காலத்தில் அமைதியாக இருந்த தமிழகத்தை தீவிரவாதிகள் மற்றும் சமூக விரோதிகளின் பாதுகாப்பான புகலிடமாக மாற்றிவிட்டதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் இரக்கமற்ற குற்றவாளிகள் நடமாடும் இடமாக தமிழகம் மாறியுள்ளதால் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு தற்போது சீர்குலைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் திறமையான மற்றும் மதிக்கத்தக்க IAS அதிகாரிகள் என்று மாநில நலனை புறந்தள்ளிவிட்டு ஒப்பந்ததாரர்களுக்கான டெண்டர்களை சரி செய்வதிலேயே மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார். மாநில மற்றும் தேச நலன்களுக்காக செயல்படுவதற்கு பதிலாக ஊழல் மலிந்த திமுக அரசு தனது ஓட்டு வங்கி அரசியலுக்காக இத்தகைய குற்றச்செயல்களை கண்டும் காணாமல் மௌனமாக வேடிக்கை பார்ப்பதாக அவர் சாடியுள்ளார். திமுக அரசின் இத்தகைய சமரச போக்கு தமிழகத்தின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக அண்ணாமலை காரசாரமாக தெரிவித்துள்ளார்.